இன்னைக்குரிய டிவோஷன் இயேசுவின் சிநேகிதர்கள் யோவான் 15:15. நம்ம இயேசுவின் ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுவதில் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை இருக்கு. ஊழியக்காரர்கள் அப்படின்னா வேலைக்காரர்கள்னு தான் அர்த்தம். நிச்சயமாக நம்ம எல்லாருமே இயேசுவின் வேலைக்காரர்கள் தான். ஆனா இயேசு தன்னுடைய ஊழிய காலத்துல அந்த லாஸ்ட் டேஸ்ல தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து இந்த வசனத்தை சொல்றாரு. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்ல, நான் உங்களை சிநேகிதர் என்றேன்னு சொல்றாரு. இத்தனை நாள் இயேசு அவங்கள ஊழியக்காரர்கள்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவங்கள சிநேகிதர்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படிங்கிற ரீசனையும் அந்த வசனத்துல அவரே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறத அறிய மாட்டான். நம்முடைய வீட்லயும் நிறைய பேரு வேலைக்காரவங்கள வச்சு வேலை வாங்குற பழக்கம் இருக்கு. அவங்களுக்கு பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, என்னென்ன வேலை சொல்றோமோ அந்த வேலைகளை செஞ்சு தருவது அவங்களுடைய வழக்கம். அவங்க டெய்லி வருவாங்க, நம்ம சொல்ற வேலையை செய்வாங்க, போயிடுவாங்க. அந்த மந்த் எண்டில் அவங்களுக்கு நம்ம ஒரு சேலரி கொடுப்போம். இதை தவிர அவங்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு நெருக்கமான எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்க எல்லா சீக்ரெட்ஸையும் நம்ம அவங்க கூட போய் ஷேர் பண்ண மாட்டோம். ஆனா நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்முடைய ஃபேமிலியில நடக்கிற எல்லா காரியங்களையும் ஷேர் பண்ணுவோம். என் பிதாவின் இடத்துல கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்னு வசனத்துல சொல்றாரு. அதனால நம்ம என்னுடைய சிநேகிதர்கள் என்று இயேசு சொல்றாரு. எதையும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறைத்து வைக்காம எல்லாத்தையுமே அவருடைய சீஷர்களிடம் சொல்றாரு. அதை நம்மளும் கூட இந்த வசனங்கள்ல வாசிச்சிருப்போம். வேதத்துல இருந்து இதை நம்ம அறிந்து கொள்ளலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் திரும்ப உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றாரு. நமக்கு தேவையான அத்தனை சத்தியங்களையும் அவரு நம்மிடத்துல ஒளிவு மறைவில்லாம சொன்னனால நம்ம அவருடைய சிநேகிதர்களா இருக்கோம். இயேசுவின் ஊழியக்காரனாக மட்டும் நம்மள ஆண்டவர் நினைக்கல, அவருடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நமக்கு வாய்த்த ஒரு பெருமை. ஏசப்பா நம்மள சிநேகிதராக ஏற்றுக்கொண்டதற்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமேன்.